சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சார் ஒரு டவுட்டு. இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து நல்லதுங்களா? எல்லா ஏஜ்காரங்களும் அதை பண்ணலாமா? ஆஞ்சியோன்றது ஒரு மருத்துவம், அவசர கால சிகிச்சையாக பண்ணுற ஒரு சிகிச்சை முறையாக ஆயிடுச்சு. இந்த ஆஞ்சியோ பண்ணுற அளவுக்கு உங்கள் உடம்ப யாருக்கு எடுத்து வச்சுருக்கா? ஆக்சுவலாக புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹார்ட்டில் சில நாளங்கள் ஆர்ட்ரிஸில் வந்து பிளாக் ஆகிருக்குன்றாங்க. ஆக்சுவலாக நம்ம உடம்புல இருக்கிற பெரிய நாளங்களே நம்மளோட ஆர்ட்ரிஸ் தான். இந்த ஆர்ட்ரிஸ்லேருந்து போகிற இந்த இரத்த நாளங்களில் உங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சு. அந்த அடைப்பு வந்து பிளாக் ஆகி உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற ரத்தங்கள் சீராக ஓடலைன்னு உங்களுக்கு அது பிரித்து அந்த இடத்துல ஆஞ்சியோ பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆஞ்சியோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சியோ பண்ணினதுக்கப்புறமாவும் உள்ள ஸ்டென்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டென்ட்டுன்றது விரித்து அந்த இரத்த நாளத்தில் அந்த கொழுப்பு படிவத்தை நீக்கி அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக ஒரு நெட்டு போல் ஒன்று வைப்பாங்க. அதுவும் டெம்பரரி தான். இது எல்லாமே அவசர கால சிகிச்சை தான், புரிஞ்சுக்கணும். அதாவது ஹார்ட்டு அட்டாக் ஆயிடுச்சு, ஹார்ட்டு அரெஸ்ட் ஆகிற நிலைமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா இந்த அவசர கால சிகிச்சைகள் சிலருக்கு பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்படி அவசர கால சிகிச்சை அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தது யாரோட தப்புன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கை முறையை மாற்றி தானே ஆகணும். அவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யாரு? அவரோட வாழ்க்கை நடைமுறை தானே, அவரோட சாப்பிட்ட விதங்கள் தானே, அவரோட நடந்த விதம் தானே, அவர் தொழிலில் எந்த பொசிஷனில் உட்கார்ந்தாரோ, அவர் வேலையின் நிமித்தமா எந்த சேரில் உட்கார்ந்து எப்படி அவரோட ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரோ அதனால தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை மாற்ற வேண்டியதாக இருக்கும், அவரோட உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கும், அவரோட திங்கிங் பேட்டர்ன்ஸை மாற்ற வேண்டியதாக இருக்கும், அவரோட கோபங்களை குறைக்க வேண்டியதாக இருக்கும். இதனால தான் அவருக்கு இரத்த நாளத்தில் படிவங்கள் படிஞ்சு அவருக்கு பிளாக் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்க சார். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஆஞ்சியோ தான் தீர்வுங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஞ்சியோ பண்ணிட்டேன், அதனால் வேறு மருத்துவம் எடுக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கிறாங்க. இது உண்மைதானாங்க சார்? ஆமாம், ஆக்சுவலாக ஒரு வாட்டி இது அவசர கால சிகிச்சையாக உங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அப்போ 3ஆவது வாட்டி ஸ்டென்ட் வைப்பாங்க, 4ஆவது வாட்டி ரொம்ப கஷ்டம்தான். இப்படி போக போக உங்களுக்கு ரத்தத்தில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி லெவல் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக மருந்து கொடுப்பாங்க, மாத்திரைகள் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறனால பிற்காலத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வராதா? உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸு உங்கள் உடம்புலேயே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும்ல. அப்புறமா ஒரு 60 வயசு தாண்டும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கின்சன் வந்து அல்சைமர் ப்ராப்ளமில் போய்டும்ல. அப்போனா புரிஞ்சுக்கணும், இந்த ஆஞ்சியோன்றது ஒரு அவசர கால சிகிச்சை. இந்த அவசர கால சிகிச்சை மக்களுக்கு வேர்வை வந்தாலே போயிடும், நல்ல விறுவிறுக்க நடந்தாலே உங்களுக்கு இந்த ஆஞ்சியோவும் தேவையில்லை, இந்த ஸ்டென்ட்டும் தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதனால தானே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போனா ஒரு வாட்டி உங்களுக்கு அலர்ட் கொடுக்குது, அந்த அலர்ட்டை நீங்கள் எந்த ஒரு மருத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக வாழ்வியல் முறைகளை மாற்றணும்ல. டாக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது நிப்பாட்டணும், உங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதை நீங்கள் நல்லா பண்ணணும், எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது நல்லா பண்ணணும், உங்கள் உணவியலில் பத்தியத்தை வாரம் ஒரு வாட்டியாவது கடைப்பிடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருப்பி நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்க திருப்பி நீங்கள் அங்கே தான் போக போகிறீங்கன்னு ஒரு இதில் இருக்கும். பாதிப்படைஞ்சது யார்? நீங்கள் தானே. அப்போனா இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்வியல் முறையில் விரதங்கள் மேற்கொள்ளணும், உடல் உழைப்புகள் மேற்கொள்ளணும், நல்ல விதமான எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்லாம் தூக்க வேண்டாம். நம்ம உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி, கை கால் உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி வர போல் சில பயிற்சிகள் பண்ணணும். ஆகாரத்தை நாக்க கட்ட ஆரம்பிக்கணும். நாக்க கட்ட ஆரம்பித்தாலே நன்மைகள் நமக்கு நிறைய நடக்கும். புரிஞ்சு அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு 2வது பிரச்சனைகளும் வராது. ஓகேங்க சார். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு இந்த நோய்க்கு மாற்றம் நம்ம மருத்துவத்தில் தீர்வு இருக்குங்களாங்க சார்? ஆமாம், இங்கே இயற்கை மருத்துவம்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் ஏதாவது இயற்கையில் விளைஞ்சது கொடுப்போம், நல்ல சக்தியானது கொடுப்போம், நல்ல சப்ளிமெண்ட் கொடுப்போம். இயற்கை மருத்துவம் அது கிடையாது. இயற்கைனா இயற்கையிலே நம் உடலாகப்பட்டு செல்களால் ஆனது. அது தன் வேலையை செய்ய வைக்கணும். அது அந்த வேலையை செய்யலை. ஏன் செய்யலை? நீங்கள் திங்கிங் பண்ண பேட்டர்ன், நாளைக்கு செய்யலாம் அப்புறமா செய்யலாம், எல்லாத்தையும் திங்க் பண்ணி நம்மளோட எண்ணங்களே ஸ்லோ ஆயிடுச்சு. அதனால் உறுப்பும் நீங்கள் சாப்பிட்டதை அப்புறமா ஜீரணம் பண்ணிக்கலாம்,
சத்தை அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் சோம்பேறித்தனமா உங்க உடல் உறுப்புகளே வேலை பார்க்காம இருக்குது. இதை வேலை பார்க்க வைக்கிறதுக்கு உங்க எண்ணங்கள் நல்லா செயல்படணும், உங்க துடிப்புகள் நல்லா இருக்கணும். இதுக்கான சிகிச்சை முறைகள் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு மூளையில இருந்து முதுகுத்தண்டு ஃபுல்லா ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணுவோம். ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன்ஸ் உண்டு, ஸ்பைனல் நர்வ் ஸ்டிமுலேஷன்ஸ் உண்டு. இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் அவங்களோட இரத்த நாளங்கள்ல துடிப்பை ஏற்படுத்தி அவங்க நரம்பு மண்டலத்தை துடிக்க வச்சு அவங்களோட எல்லா விதமான கிளான்ஸையும் சுரப்பிகளையும் ஆக்டிவேட் பண்ண வச்சிடும். அவங்களுக்கு பயன்ற ஒரு சுரப்பி உடம்புல இருக்கும். அந்த பயன்ற ஒரு சுரப்பியை, கவலைன்ற ஒரு சுரப்பியை அவங்க மனசுல இருந்து எடுத்து சந்தோஷன்ற ஒரு சுரப்பியை போட்டுட்டாலே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் சரி, கார்டியோ ரிலேட்டட் எந்த வித பிரச்சனைகளும் வராம அவங்க ஜாலியா ஹாப்பியா அந்த நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் வளர்ந்தாலே அவங்களுக்கு வேற எந்த நோயுமே வராது. ஓகேங்க சார். இப்போ நம்ம இயற்கை மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா அதற்கு அடுத்து அவங்க மேற்கொள்ள வேண்டிய முறைகள், அதாவது பத்தியம் இருக்கிறது, டயட் மெயின்டைன், இப்படி தான் இருக்குங்களாங்க சார்? ஆமாம், இயற்கை மருத்துவம் எடுக்க வேண்டியது இல்லை, புரிதல் தான் வேணும். இயற்கை மருத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இங்கே பண்ணுற சிகிச்சைகளை தான் மேற்கொள்ளணும். சிகிச்சைகள் மூலிமா அவங்களுக்கு சாப்பிட்ற உணவு பழக்கத்திலேருந்து, அவங்களுக்கு பண்ணுற எக்ஸசைஸ்லேருந்து, பிராணாயாமாலேருந்து, மூச்சு பயிற்சியிலேருந்து, யோகா தெரப்பிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் எந்த வித நோயும் அவங்களுக்கு வரவே வராது. சரிங்க சார். இப்போ இயற்கை மருத்துவம்னு சொல்கிறீங்க, இதுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க, டயட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இந்த மருத்துவத்தில் அப்படி என்ன தான் நம்ம பண்ணுறோங்க சார்? இது உடம்பில் இருக்கும் கெட்டதை கழிவு நீக்க தத்துவம் பண்ணுறோம், உடம்பை எனர்ஜெட்டிக் பண்ணுறோம், ரத்தத்தை ஊற வைக்கிறோம். நம்ம உடம்புக்கு என்ன தேவை? கெட்டது தேவைக்கூடாது, நல்லது உற்பத்தியான. நல்லதுன்னா என்னது? ரத்தம் தானே. அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியான நோய் நொடி உண்டா? ஒரு 3 மாதம் ரத்தம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நூக்கன் காணஸ் ஓடிச்சுன்னா உள்ளே இருக்கிற கேன்சர் கட்டிகள்லாம் காணாமல் போயிடாது, வேற மூலியமா வெளியே வராது. இந்த ஹார்ட் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமே உங்களுக்கு ரத்த நாளத்தில் கொழுப்பு படிவம் தானே, அது வேற மூலியமா வெளியே வந்துடும்ல, உங்கள் நாத்த மூலியமா வெளியே வந்துடும்ல. இதுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நம்ம இதையா தின்னணும், வாய் இருக்குன்ட்டு எதையா சாப்பிடணும் தான் நினச்சி நாக்கால அழிந்தவர்கள் தான் நோயாளிகள். சின்ன சின்ன விஷயத்துக்கே பெருசாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இவ்வளோ பெரிய கேன்சர் வந்துருச்சோ இல்லை சுகர் வந்துருச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப இதெல்லாம் நோய்களே இல்லை, உணவு முறையை மாற்றினாலே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தான் சார் தோணுது. அவ்வளோதான், சிம்பிள் லைஃப். சிம்பிளாக உட்காந்து சந்தோஷமாக வாழ்ந்தாலே நோய் நொடி இல்லாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகலாம்.